ஆமா. ஹாய் செல்லம்ஸ். வாங்க நம்ம வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாமா? பார்க்கலாமே வாங்க. காலையில் வந்து ப்ரெட்டு உள்ள சீஸ் வச்சு அப்புறம் திராட்சை ஜாம் வாங்கிட்டு வந்தோம். நம்ம எங்கே போனோம்? வால்பாறை போனோம்ல, திராட்சை ஜாம் வச்சு சாப்பிட்டோம். அதுக்கப்புறம் பப்பாளி பழம் ஒன்று கட் பண்ணேன். அது ஜெய் மட்டும் கொடுக்கல, அவனோட பங்கு மட்டும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மதியத்திற்கு சுட சுட சோறு. ஓகே. பீர்க்கங்காய் துவையல். பீர்க்கங்காய் வந்து கூட்டு பண்ணியிருக்கிறோம். அதோட தோல் எடுத்து சூப்பராக கருவேப்பிலை கொத்தமல்லி புதினாலாம் போட்டு துவையல் பண்ணிட்டோம் அப்படி. அதுக்கப்புறம் இது வந்து சீரகம் தேங்காய்லாம் அரைச்சி விட்டு இந்த பிராமின்ஸ் வீட்டிலலாம் ஒரு கூட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும். எதுவுமே தொட்டுக்கிறதுக்கு கூட தேவைப்படாது, அந்த பிசைஞ்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மெத்தடில் பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது மில் மேக்கரும் உருளைக்கிழங்கும் போட்டு ஒரு தொக்கு பண்ணிட்டோம். அருமையாக இருக்கும். மில் மேக்கரும் உருளைக்கிழங்கு கரம் மசாலா போட்டு கொஞ்சம் நம்மளோட மசாலா போட்டு பண்ணியிருக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரசம். ஓகே. இது எல்லாமே வந்து செம்மையாக சூப்பராக பண்ணிட்டோம். வேறு லெவலில் சமைச்சிட்டோம். விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லாக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வழக்கம் போல் நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்படுறவங்க நம்மளோட வெப்சைட் தொடங்கியாச்சு. டைரெக்டாக நம்மளோட வெப்சைட் லிங்க்லேயே போய்ட்டு நீங்கள் வாங்கலாம். நிறைய பேர் வந்து ஓல்டு வீடியோஸ் பார்த்துட்டு ஒரு ஹாய் போடுறீங்க, உடனே லிங்க் போயிடுது, அழகாக போயிடுறீங்க. இப்போல்லாம் வந்து நிறைய வந்து வாட்ஸ்அப்பில் இல்லை, ஒரு சிலருக்கு அதில் ஆப்பில் போயிட்டு நீங்கள் எங்களுக்கு வாங்க தெரியல, வெப்சைட்டில் போயிட்டு வாங்க தெரியலன்னா கண்டிப்பாக நீங்கள் வாட்ஸ்அப் வாங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதில் நீங்கள் படி நீங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் வாட்ஸ்அப்பில் கூட, சரிங்களா? அதுக்கப்புறம் ஒரு கமெண்ட் பார்த்தேன், கொஞ்சம் வந்து மனசு கஷ்டமாக தான் இருந்துச்சு அந்த கமெண்ட்டு. என்ன கமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பார்க்குறதுக்கு பலப்பலன்னு இருக்கிறீங்க, எல்லாமே இருக்குது, கடன் சொல்கிறீங்க, நீங்கள் வந்து பொய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு அந்த கமெண்ட்டில். அதாவது நீங்கள் எங்களோட வீடியோஸை ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நாங்கள் பொய் சொல்கிறோமா உண்மை சொல்கிறோமான்றது தெரியும், நம்மளோட சப்ஸ்கிரைபருக்கு தெரியும். அவங்க புதுசாக பார்க்குறாங்கன்னு நினைக்கிறேன் அந்த நம்ம வீடியோஸை. அதுக்காக கடன் இருக்குதுன்னு கவலைப்பட்டுக்குன்னு கன்னத்தில் கை வச்சுக்கு நாங்கள் உட்கார முடியும்? அந்த கடனை எப்படி அடைக்கலாம், எப்படி ஓடலாம் அப்படின்னு தான் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி போகணும். எப்பயுமே பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. நாங்கள் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. அது பாட்டுக்கு ஒரு பக்கம் அடைய போகுது. நம்ம பாட்டுக்கு நம்மளோட உழைப்பை வந்து நம்ம போட்டோம்னா அது பாட்டுக்கு தானாக நம்மளோட கடன் அடையும். அதாவது இங்கே வந்து பார்த்தா தான் தெரியும். அந்த மாதம் வந்து 1ஆம் தேதியிலேருந்து ஒரு 15ஆம் தேதிக்குள்ளே இப்போ 2025 வரைக்கும் கூட போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா 20ஆம் தேதி ஒரு சீட்டு, 25ஆம் தேதி ஒரு சீட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுச்சு. ஏன்னா நிறைய சீட்டுகள் தான் எனக்கு உதவி இருக்குது. நான் இந்த வீடு கட்டுறதுக்கு எனக்கு வந்து பேங்க் லோனை காட்டிலும் பேங்க் லோன் ஒரு பக்கம், அதுக்கப்புறமா சீட்டுகள் தான். அவசரத்துக்கு சீட்டு எடுத்து கட்டணும், அதை எடுத்துகிட்டு சீட்டெல்லாம் இப்போ கட்டணும் இல்லையா? அதனால் அவ்வளோ ப்ரெஷராக இருக்கும். 1ஆம் தேதி பிறந்து 1ஆம் தேதியிலேருந்து 6ஆம் தேதி வரைக்கும் பேங்க் லோன்ஸு, 6ஆம் தேதி வரைக்கும். அது முடித்தோமா அடுத்தது சீட்டுகள் ஆரம்பமாயிடும் ஒன்று ஒன்றா. ஸோ எடுக்காத சீட்டுகள் எடுத்த சீட்டுகள் எல்லாமே கலந்து இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அது ஒவ்வொரு மாதமும் எவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு சொல்லிட்டு உண்மையாக சொல்கிறேன், இவங்க 4 பேருக்கும் கூட தெரியாது. என்ன பூஜா, எனக்கு எவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு உங்களுக்கு பார்த்தா எவ்வளோ எப்போ பாரு கவலை. நீங்கள் சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, அது விஷயம். அதை தாண்டி நான் எவ்வளோ ப்ரெஷர் ஆகுதுன்னு உங்களுக்கு புரியுதாடா? புரியுது. அவ்வளோ கவலையாக இருப்பேன். திடீர்னு வந்து என்னம்மா யோசிக்கிற அப்படின்வாங்க. இவங்க கூட பேசிக்கிட்டே இருப்பேன், டக்குன்னு வேறு மைண்ட் செட்டுக்கு போயிடுவேன். என்னம்மா உன் மைண்டில் ஏதோ ஒன்று ஓடுது போல இருக்கே அப்படின்னு சொல்வீங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு நாளும் போகுது. இருந்தாலும் அதையே நம்ம நினச்சிட்டு இருக்க முடியாது. ஸோ அதை நம்மளாம் எப்படி கடந்து வரலாம், எப்படி நம்ம உழைப்பை போடலாம் தான் நம்ம கஷ்டப்பட்டுட்ருக்கோம். நாங்கள் எவ்வளோ பாடுபடுறோன்றதை நம்மளோட யூனிட்டில் பாருங்கள், என்னெல்லாம் நம்மளோட பொருட்கள் தயாரித்து கொடுக்குறோம். ஒவ்வொரு நாளும் இதை புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அது எல்லாமே வந்து உங்களோட உடல் ஆரோக்கியத்துக்காக மட்டுமே, சரிங்களா? அப்போ தான் இப்போ நியூ ப்ராடக்டாக நம்மளோட பலதானிய புட்டு மாவும் பலதானிய ரவையும் ரெடி பண்ணியிருக்கோம். அதில் சூப்பராக நீங்கள் புட்டும் பண்ணிக்கலாம், ரவைனா அதில் பொங்கலும் பண்ணிக்கலாம், நீங்கள் வந்து காய்கறிகள் போட்டு உப்புமாவும் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் புது புது பொருட்கள் வந்துட்டு தான் இருக்குது. பாருங்கள், தேவைப்படுறவங்க ஆர்டர் கொடுங்க. வாயில் பேசிடலாம், ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தா தான் அவங்களுக்கும் எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். இது எல்லாருக்குமே நம்ம பார்க்குறதுக்கு ஒரு பலன்னு இருக்கிறாங்கன்னு சொல்லக்கூடாது, அவங்களுக்குள்ள எவ்வளோ வலி வேதனை இருக்குன்றது அனுபவிக்கிறவங்களுக்கு தான் தெரியும். அதுக்காக சொல்கிறேன், வழக்கம் போல் நம்மளை சப்லோட் பண்ணுறவங்க எல்லாருக்கும் எங்களோட அன்பு எப்போவுமே காத்துட்ருக்கு. வாழ்க வளத்துடன். வாழ்த்த மறந்துட்டேன்டா அந்த இதில். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா, வாழ்க வளத்துடன், எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க பட்டுக்குட்டீஸ். அம்மா பாருங்க, கனகாம்பரம் மல்லி வச்சுருக்கேன், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கழுத்தில் அது வந்து வேக்கூர் பவுடர், அதுக்காக போட்டு வச்சுருக்கேன், வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா குளிச்சுட்டு வந்தோம்னா அது போட்டோம்னா கொஞ்சம் சில்லுன்னு இருக்கும் இந்த எரிச்சலுக்கு, அதுக்காக.
வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா பாய். வாழ்க வளத்துடன்.